ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காணொளி என்பது இணையத்தின் வாயிலாக பார்க்க நேர்ந்தது. என்ன அப்படின்னாக்க, ஒரு திருடன் என்ன பண்ணுறான்னா, திருடுவதற்காக ஒருவருடைய இல்லத்திற்கு நுழையிறான். அப்போ அங்கே சிசிடிவியை பார்த்ததுமே அலறி அடிச்சுட்டு ஓடுறான். இந்த காணொலியின் வாயிலாக நாம் இங்கே சொல்ல வருவது என்ன அப்படின்னாக்க, அண்மை சில மாதங்களாகவே தமிழகத்தில் திருட்டு என்பது பெருமளவில் வளர்ந்தோங்கி வந்துட்டு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, தனியாக இருக்கக்கூடிய இல்லங்கள், ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய தெருக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு பூட்டி கிடக்குது, ரொம்ப நாளாக ஆள் கிடைக்கல, இது போன்ற இடங்களை குறிப்பிட்டு திருடர்கள் தேர்வு செய்து திருடுவதற்கு முனைகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு சிசிடிவி பார்த்தோம். ஒரு லேடி வந்து உதவி கேட்குறாங்க, யாரும் அந்த நேரத்தில் போல, அப்புறம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. பாருங்க, அவேர்னஸ் என்ன அப்படின்னாக்க, தனியாக இருக்கிறீங்களோ அல்லது குடும்பத்தோடு இருக்கிறீங்களோ இல்லது தனியாக ஒரு வயல்லையே எங்கேயும் வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களோ, எல்லாருடைய வீட்லேயுமே ஒரு சிசிடிவியை கம்பல்சரி ஃபிட் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அண்மையில் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, அதுக்கு இன்னும் விடையே தெரியல. இது போன்ற பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. குறிப்பிட்டு குறி வச்சு தூக்குறான் திருடர்கள். அதுபோல தனியாக இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. எனவே உங்களுடைய இல்லத்தில் அனைவருமே ஒரு சிசிடிவி கேமராவை கம்பல்சரி ஃபிட் பண்ணுங்க. அதுபோல் பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கி இருக்கக்கூடிய கதவாக இருக்கட்டும், இதெல்லாமே அதை வைக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுங்க. ஏன்னா அங்கே உயிர் என்பது, அவன் திருட பொருள் எடுத்துகிட்டு போனானா கூட பரவாயில்ல, அதை தடுக்க முயல்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவன் தாக்குறான், உச்சபட்சமாக தாக்குறான், கொடூரமாக தாக்குறான். அதனால் அவனுடைய உயிரே போகுது. யார் என்னென்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அடையாளத்தை அழிச்சிட்டு போயிடுறான். தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி அவனுக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கிறான். எனவே பாதுகாப்பாக இருங்க. யாராவது அன்டைமில் ஒரு அடுத்த நடுராத்திரியில் கதவை தட்டுறாங்க, போகிறாங்க வராங்கன்னா கதவை திறக்காதீங்க. ஏன்னா அது போல அங்கே நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய வாகனம் ரிப்பேர் ஆகிடுச்சு, சாப்பாடு இல்லை, கொஞ்சம் உதவிங்க, வந்தோம், எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். திறந்தாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. பாதுகாப்பாக இருங்க. கம்பல்சரி கட்டாயமாக அனைவருடைய இல்லத்திலுமே ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்துங்க.